வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம். எல்லோருக்கும் வெள்ளிக்கிழமை காலை நேர வணக்கம். சுக்கிர பகவானோட அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும், எங்களுக்கும் கிடைக்கட்டும். எவ்வளோ அருள் மம்மி வேணும்? சுக்கிர பகவானோட அருள் நிறைய இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம். புரியுதா? ஓகே 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 ஓகே. சுக்கிர பகவானோட அருள் வேணும். ஓ, வெள்ளிக்கிழமைனா அந்தந்த சாமியோட அருள் வேணும். அப்புறம் இன்னைக்கு டே எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? இன்னைக்கு டே 5:10க்கு ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அரிசி கழுவிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன மம்மி ஃபுட்டு சாப்பாடு? இன்னைக்கு லெமன் சாதம் மட்டும் போட்டுட்டு காய் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். காய் நேற்று வந்து ஒன்றும் வாங்கல. ஒரு தக்காளி, 3 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு இதான் கிடக்கு. ஓ, அதனால்தான் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு தக்காளி போதுமா மம்மி? ஒரு தக்காளிலாம் பத்தாது. டெய்லி 2 போடுவேன். இன்னைக்கு இல்லைங்கிறதுனால என்ன பண்ணுறது? 2 தக்காளி போதுமா? 2 தக்காளி போதுமா? தக்காளி போதும் சாம்பார். நான் அதுக்கு வெளிலாம் போட மாட்டேன். அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு தக்காளியா? அப்படின்னு இல்லை, குழம்புக்குன்னாவே 2 தக்காளி. அது ஏன் எல்லா குழம்புக்குமே? இப்போ எத்தனை பேர் இருந்தாலுமா? ஆமாம், இப்போ 4 பேர் 5 பேர் நிறைய பேர் இருந்தால் கூட தக்காளி போடணும். அப்போ அதுவும் அளவுக்கு ஏற்ற மாதிரியா? ஆமாம். இங்கே பாருங்க, கத்திரிக்காய் நறுக்கி தண்ணிக்குள்ளே போடுறோம். அவங்க ஸ்பெஷல் எம்மே கத்திரிக்காய், இல்லைன்னா கருத்துருவாங்க. தண்ணிக்குள்ளே போடலைன்னா கத்திரிக்காய் கருத்துரும். அவங்க ஸ்பெஷல் ஐட்டம். அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு மசாலையை போட்டுவிட்டு லெமன் சாதம். லெமன் சாதம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மம்மி? காலையில் என்ன தோசை தான் ஊற்றணும். சட்னி வச்சுக்கிட்டு. ஓ, அப்புறம் மம்மி இது நம்ம ரூட்டு பார்த்தீங்களா? இது நம்ம ரூட்டு. ஆமாம், வீடியோ போட்டிருக்கேன். வேறு அடுத்து என்ன போட்டிருக்கேன்? அடுத்து என்ன முதல்ல பார்த்தேன், மறந்து போகுது. ஓ, இது போட்டிருந்தேன். அம்மா கைப்பக்குவா? அம்மா கைப்பக்குவம் பார்க்கல. அவங்க தீபாவளிக்கு மறுநாள்லாம் கடை வீதியெல்லாம் போகிறாங்க. ஓ, அவங்க தான் ஈரோட்டில் தான் நைட்டு சந்தையெல்லாம் இருக்குமே. நைட்டில் தான் நிறைய சேல்ஸ் ஆகுது. நைட்டு சந்தையிலே எத்தனையோ கோடி சேல்ஸுன்னு தெரியுந்தாங்க. தீபாவளி அன்றைக்கி முதல் நாள் நைட்டு அந்த வருதில்ல, அந்த வாரத்தில் எத்தனையோ கோடி சேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈரோட்லேயும் சென்னை சில்க்ஸ் இருக்கு. எல்லா இடத்துலையுமே இருக்குது. சென்னை சில்க்ஸ் ஈரோடு இருக்கும், சேலம் இருக்கும், திருச்சி, எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆமாம், சென்னை சில்க்ஸு, தங்க மாளிகை, எல்லா கடையுமே எல்லா இடமும் கொண்டாந்துட்டாங்க இப்போ. இந்த சென்னையில் தான் ஒரு சில கடை, குறிப்பிட்ட கடை அங்கேயே இருக்குது. சரவணா, செல்வரத்தினம், அந்த கடையெல்லாம் சென்னை மட்டும்தான் இருக்குது. குரோம்பேட்டையில் எங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எங்கேயும் கொண்டு வரல. ஏன் திருச்சியில் இருக்க சாரதாவே சென்னையிலேயும் வச்சுருக்காங்க. அப்புறம் திருச்சியில் இருக்க இன்னொரு பாத்திர கடை ஒன்று இருக்குல்ல பெருசு, மங்களன் மங்கள், அவங்கெல்லாம் திருச்சியிலையும் வச்சுருக்காங்க, சென்னையிலையும் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி எல்லாமே சென்னையிலையும் இருக்குது. 2-3 இடத்துல இருக்குது எல்லாமே. நல்ல வியாபாரம். இப்போ சென்னையில் எல்லாம் சென்னையில் வச்சுருக்காங்க. அவங்க திருச்சியில் தான், நம்ம பேரே திருச்சி மங்களன் மங்கள் தான். திருச்சியில் வச்சு டெவலப் ஆகி எல்லா மக்களும் நம்மளை ஏற்றுக்கிட்ட குறிப்பாடு சென்னையில் கொண்டு போய் வச்சோம்னா அங்கேயும் ஏற்றுக்க வேண்டியது. ஏன் மம்மி, நம்ம ஆதி காலத்து அலங்கார மாதிரியே தஞ்சாவூரில் வச்சுருக்காங்க. இப்போ ஆரம்பித்தாங்க. அப்புறம் புதுக்கோட்டையில் வந்து டெவலப் பண்ணி புதுக்கோட்டையில் நல்லா போயிடுச்சு, சூப்பராக போயிடுச்சு. எல்லாருமே ஆதிகாலம்னு எல்லாரும் ஆதிகாலம் போயிடுச்சு. ஆதிகாலம் வந்த புதுசில் தான் அவங்க சென்னை சில்க்ஸ் கொண்டாந்தாங்க. புதுக்கோட்டையிலே சென்னை சில்க்ஸ் இருக்கு. அப்புறம் சரின்னு பார்த்தா இப்போ தஞ்சாவூரில் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல டெவலப்மெண்ட் இல்லை ஆதிகாலம். நேற்று நான் கெட்டது அந்த அம்மாவதையும் பார்த்தேன். அந்த அம்மா என்னென்ன பண்ணுறாங்க? அந்த அம்மா ஃபர்ஸ்ட்லேருந்து வந்தது வழியெல்லாம் கரெக்டாக எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்தேன்னு சொல்லுது. அது விட்டு வாழ்க்கை வரலாறு. அவங்க எப்படி என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களா? அவங்க அவ்வளோ 130 பொருள் விற்கிறாங்க ஆன்லைன்ல. என்னென்ன 130 பொருள். மட்டன் உனக்கு மட்டன் ஊறுகாய் எல்லாமே விற்கிறாங்க. மட்டனில் ஊறுகாய்? ஊறுகாய், ஆமாம். கருவாடு அவ்வளோ விற்கிறாங்க அவங்க. 130 எல்லாத்துக்கும் மிஷின் வச்சுருக்காங்க.
ஒரு மாசத்துக்கு மட்டும் அவங்களுக்கு இதுல யூடியூப்ல மட்டும் 5 லட்சம் வருமானமா. பரவாயில்ல சொல்லியிருக்கு. எல்லா செலவும் போக கிடைக்குது 5 லட்சம். ஆனா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் மம்மி. ஆமா. மூளையை தான் செலுத்துறாங்க, எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் இருக்கு, மூளையை தான் யூஸ் பண்றாங்க. இல்லை மேமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் உழைச்சா நம்மளுக்கு நல்லா இருக்கும்? அவங்க உழைக்கலப்பா, நல்ல ஜாலியா இப்ப டூர் போயிட்டாங்க. அவங்க உழைக்கல, மூளை தான் விட்டு பிரிச்சு விட்டுறாங்க ஆளுகிட்ட. அவங்க சின்சியரா ஒர்க் பண்றாங்க, ஆளுங்க ஒர்க் பண்ணல. இல்லை மேம் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு மிஷின் வாங்கல, இந்த மிஷின் எதுக்கு பயன்படுத்தலாம், இந்த இடம் இப்படி வைக்கலாம்னு எல்லாம் யோசிச்சுப்பா தானே. அது மாதிரி இப்போ எல்லாம் அவங்க மூளை எதையும் பயன்படுத்தி இப்போ பணக்காரர்களா இருக்காங்கன்னா உடனே பணக்காரர்களா இருக்க முடியாதுல்ல, சின்ன சின்னமா வந்து யோசிச்சு தானே பண்ண முடியும். அந்த அம்மாவோட பொண்ணு தான் இந்த கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி குண்டா ஒரு பையன், அது இந்த மாப்பிள்ளை. அந்த பொண்ணுக்கு வளகாப்புக்கு தான் எங்கேயோ ஊர் போறாங்க, 4-5 ஊர் போய் வேன் எடுத்து எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் போறாங்க. அந்த அம்மா தான் தங்க பவுன் கொடுத்துச்சா வேலைக்கு இருக்கவங்களுக்கு. அது பிகைண்ட் வீட்டுலயே இதுலயே டிவிலே இதுல ஒண்ணு போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, வேலைக்கு இருக்கவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே இது கொடுத்துருக்காங்க, தங்கம் கொடுத்துருக்காங்க. தங்கம் வைக்கிற வேலைக்கு. தங்கம் என்ன விலை விற்கிது? போனஸ். ஆமா, சின்ன சின்னமா தங்கத்துல நாணயமோ தங்கத்துல சின்ன தோடோ என்னவோ கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் கொடுக்க முடியுமே? அவங்களுக்கு நல்ல இன்கம் நல்லா கொடுக்குறாங்களா? சொல்லுது எனக்கு மாசம் இன்கம் மட்டும் செலவெல்லாம் போக 5 லட்சம் நிற்கலாம். பரவாயில்ல. யூடியூப்ல பொருள் விற்கிற காசு வேற இருக்கு, அது வேற இருக்கு. ஆமா, பொருள் விற்கிறது வேற இருக்கு. யாரு புதுசா டெவலப் ஆயிட்டு இருக்காங்களோ மம்மி யூடியூப்ல, அவங்க இங்க பிகைண்ட் விட்டு போய் பேட்டி எடுத்துறாங்க. அம்மா கைப்பக்குவத்தை எடுத்துட்டாங்க. சாரா சரண்யா அந்த இது இருக்குல்ல, சரண்யான்னு ஒண்ணு, அதுகளை எடுத்துட்டாங்க. இவங்களை எடுத்துட்டாங்க, இந்த அம்மாவை எடுத்துட்டாங்க. இந்த அம்மா இப்ப நகை கொடுத்தவங்க இந்த அம்மாவை போய் எடுத்திருக்காங்க. தீபாவளி சமயத்துல இதானே ட்ரெண்டா இருக்கு, அதனால இதை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி யார் உடனே டெவலப் ஆகிறாளோ அவங்கள போய் எடுத்துறாங்க. வள்ளிக்கு நம்ம எப்ப பிகைண்ட் விட்டுல வர்றது? நான் வர்றது உன்னை வச்சுக்கிட்டு தான் வந்துடுவேன். மக்கள் ஆதரவு வந்துட்டு தான் மதுரையில் வைப்பேன். உருளைக்கிழங்கு நறுக்கிட்டு இருக்கோங்க. ஆனால் எதையுமே ஆரம்பத்தில் கொண்டு வரதான் கஷ்டம். அதுக்கப்புறமா வகுத்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ கண்டுக்கிறது இல்லை, ஆனால் நல்ல கருத்தா இருக்கு. ஆனால் மேற்சாப்பா தான் இருக்கு. டூர் போயிட்டாங்க, நேரத்தை பார்த்தேன் வேன்ல ஏறி. சுரேஷ்குமாரன் மம்மி அவனை பார்க்கல, அவனுக்கு நிறைய ட்ரெஸ், அவங்க அம்மாவுக்கு நிறைய கடைக்கு ப்ரமோஷன் பண்ணினேன். இப்போ ப்ரமோஷன் இறங்கிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு சீலையா கிட்டத்தட்ட 15-20 சேலை கிடைச்சிருக்கும் போல தீபாவளி. அப்ப அது புதுச்சேரியில தான் வீட்டுக்கே கிட்டது. வீடை பார்த்தீங்கன்னா இது பாடாவதியா இருக்கு. காலையில எந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு சேலையில கட்டிக்கிட்டு தெரியுது. வீடை பார்த்தீங்கன்னா அடுப்படியெல்லாம் கறிக்கறியா, ஒரு நாய் கூட போகாது அடுப்படிக்குள்ள. ஆனா அதுலதான் சமைக்கிறாங்க, அதுலதான் இருக்கிறாங்க. ஆமா, இதுல வேற வாய் பேசுது, ரொம்ப அடுத்தவங்கள பேசுது. இப்ப வாய் ரொம்ப பேசுதா? ஆமா, இப்ப ரொம்ப வாய் பேசுது. இது ஜீ தமிழ்ல தான் ஃபர்ஸ்ட் நான் அது பேசியே பார்த்தேன். ஜீ தமிழ்ல சொல்லியிருந்தாங்க இல்ல, அந்த ஒரு ஏதோ ஒரு இதுக்காக ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்ப பார்த்தா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரும் வந்துட்டா இவனுக்கு. அதாவது இந்த இது நம்ம மற்ற ஜாதிகளுக்கெல்லாம் இந்த சண்டை அது இதுன்னா சேர்ந்துறாங்க பாருங்க. அது மாதிரி இதுக்கும் இது டிவி நிகழ்ச்சினாவே எல்லாரும் வந்துருச்சுங்க. அவங்க தெருவில் இருக்க சின்ன பிள்ளைய, அவங்க அம்மா எல்லாரும் வந்துருச்சுங்க. அப்படி இருக்கையில சரின்னு பார்த்தா அப்போதான் அவங்க அம்மா வந்து சரி வாயை திறக்க மாட்டாங்களே, இவங்க அம்மா எப்பவும் நின்றுக்கிட்டு தானே இருக்கும், யூடியூப்ல எடுக்கையில நின்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அன்னைக்கு நல்லா வாயை திறந்து பேசுறாங்க. நான் அப்புறம் தான் நினைச்சேன், ஒரு டெவலப்மெண்ட் வந்தால் தான் நல்லா பேசுவா அவள் இருக்கு, அது வரைக்கும் வாயை திறக்க மாட்டா அவள் இருக்கு. அந்த மாதிரி விஷயமா தான் இருக்கு. கஸ்தூரி பாய் நம்ம எதுக்கு வலிக்க பண்றோம் எல்லாத்தையும். அப்படிங்குதா? அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கு.
அந்த காலத்தில் நீங்கள் இந்த அளவுக்கு இது இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? யூடியூப் ஃபேஸ்புக்கில் யூடியூப் இருந்திருந்தா நாளில் முன்னேறி இருப்பேன் நேரம். அந்த காலத்துல எனக்கு இது எனக்கும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சது யூடியூப் இருந்திருந்தா அப்பா சம்பாதிக்கிறாரோ இல்லையோ நானே எல்லாத்தையும் போட்டு எஃபெக்ட் எடுத்து கொண்டாந்துருப்பேன். எனக்கு அந்த காலத்துல அதெல்லாம் தெரியாது. இப்ப வயசாயிடுச்சு, நமக்கு அதுக்குள்ள செய்ய தெரியல. இப்ப நீ இல்லாம நான் செஞ்சேன்னா கூட இப்பயுமே கொண்டாந்துருவேன். இப்ப இது நிறைய இந்த போன்லாம் கத்துக்கிறீங்க தானே? ஆனா இது கத்துக்க வரல எனக்கு அவ்வளவு தூரம். ஏன் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இல்ல, உடம்பு நமக்கு இடம் கொடுக்கல. ஒரு நேரம் இருந்த மாதிரி ஒரு நேரம் இல்ல. வயசாயிடுச்சு. எதுவுமே வயசுலதான் பண்ண முடியும். போய் வயசாயினா சம்பாதிக்கிறவங்களா நடக்கிற திட்டமே கிடையாது. ஆமா, ஒரு 30 to 50க்குள்ள சம்பாதிக்கணும். சம்பாதிச்சாதான், இல்லைன்னா அப்புறம் உடம்பு நம்ம அது சொல்றது நம்ம கேட்கிற மாதிரி. ஆமா, திடீர்னு இந்த இடத்துக்கிட்ட வலிக்கும், வலிக்குது, சரி என்ன போகணும், டாக்டர் போகணும். வயசாயிடுச்சுனாவே ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றாங்க, இந்த சிங்கப்பூர் போறாங்கல்ல, நம்ம ஊர்ல இருந்து சிங்கப்பூர் ஏகப்பட்ட பேர் போறாங்க. அந்த ஏதோ ஒரு திருச்சியிலேருந்து நான் ஒரு தடவை பஸ்ஸில் வரையில் ஒருத்தர் சொன்னார், உங்கள் ஊரில் இருந்தானே எல்லாரும் சிங்கப்பூர் போவாங்க அப்படின்னா. இல்லை, புதுக்கோட்டை அறிமுகம், புதுக்கோட்டையிலேருந்து. ஏன்னா புதுக்கோட்டையில் இங்கே வாழ்வாதாரம் இல்லை. இங்கே ஒரு பெரிய ஃபேக்ட்ரியோ, ஒரு ஹோண்டா கம்பெனியோ, ஒரு இந்த பஜாஜோ, ஒரு ஃபோர்டு கம்பெனியோ, எந்த கம்பெனியும் இல்லை. அப்படிங்கிறனால ஒன்று இந்த லோக்கல் வேலைக்கு போனாதே 15 ரூபா 20 ரூபா 30 ரூபா சம்பளத்துக்கு லோக்கல் வேலைக்கு போனாதே. அப்படி இல்லை, சம்பளம் கூட வேணும்னா ஃபாரின் போனாதான் சம்பாதிக்க முடியும். இப்போ திருச்சியில எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியே சம்பாதிச்சிடுறாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர், சென்னை எல்லாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி, அவங்க எல்லாம் வேற வேற லேத்து பட்டுற, அந்த பட்டுற, இந்த பட்டுற, அது இதுன்னு வச்சு சம்பாதிச்சிடுறாங்க. தறி, ஈரோடெல்லாம் தறி, சேலம் மாம்பழம், சேலம்லாம் இது சோப்பு, அது இதுன்னு வச்சு சம்பாதிச்சிடறாங்க. இங்கே புதுக்கோட்டையில் தான் என்ன தொழில்னே சொல்கிற அளவுக்கு இல்லாத மாதிரி இருக்குது. விவசாயம் தான் முக்கால்வாசி பார்க்குறாங்க கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம். அப்படி இருக்கனால இங்கிட்ட இருக்கவங்க நம்ம பிழைக்கணும்னா, நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னா சிங்கப்பூர் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூரோ எங்கே வெளிநாடோ போயிடுறாங்க. அதனால தான் அவர் சொன்னார், இங்கே உங்கள் ஏரியா தான் கூட போவா சிங்கப்பூர், யாரை பார்த்தாலும். இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருக்கா? சிங்கப்பூரில் இருக்கா? என் தம்பி இங்கே இருக்கேன், என் தம்பியும் சிங்கப்பூரில் தான் இருக்கேன். இந்த வடக்கு தெரியல, எல்லா புருஷனும் சிங்கப்பூரில் தான் இருக்காங்க. அப்போ பாருங்களேன், கோயிலுக்கு அப்படி மினிக்கிட்டு வருவாங்க. அதான் சொல்லுங்க. உங்களுக்கு பிள்ளைகளை இங்கே பொறுப்பாக வளர்க்குறானுங்க. பிள்ளைகளை வளர்த்துட்டு காசுக்கு காசாச்சு, புருஷனும் இல்லை, நம்ம வாடு நம்ம தோன்றதெல்லாம் ஜாலியாக தெரியலாம். ஒருத்தவங்க கட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி நீ அதை பண்ணாத இதை பண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுவே அந்த கட்டுக்கோப்பை அவுத்து விட்டுட்டோம்னா நம்ம வாடு ஃப்ரீயாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறமே மழை உங்கள் ஊரில்? மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இப்போ கொஞ்சம் விட்டுருக்குன்னு நினைக்கிறேன் காலையில். எத்தனை நாள் இது மழை தான்? தீபாவளி கழிச்சு, தீபாவளி அன்னைக்கு இல்லை, மிச்ச நாளில் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. தீபாவளி அன்னைக்கு மறுநாள் தானே நம்ம கோயிலுக்கு போகிறோம்னா, கோயிலுக்கு போகிற அன்னைக்கு பெஞ்சிச்சு தான். ஆமாம், போக விட்டுச்சு. நம்ம போய் வாரியில் போய் பார்த்துட்டு வந்தோம், தண்ணி கிடக்கான்னு. அதை தாண்டி போக முடியாதுன்னு தண்ணி கிடக்கான்னு போய் பார்த்துட்டு வந்தோம். அவ்வளோ மழை ஊற்றுச்சு. கிளம்புறவங்க கையில் மழை அவ்வளோ ஊற்றுது. நம்ம குளிச்செல்லாம் கிளம்பியாச்சு. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில், ஆனால் கோயிலோட சக்தினால சரி நீங்கள் எங்களுக்கு வாங்கடா, கோயிலுக்கு வாடான்னு சொல்லிடுச்சு. சரின்னு போனால் தண்ணி விட்டுருச்சு. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கு பிற்பாடு மழை திரும்ப பிடிச்சிருச்சு. அதனால அடுத்த நாள் லீவ் விட்டாங்க. மழை அடிச்சு ஊற்றிக்கிட்டே இருந்தால் தான் லீவ் விடுவாங்க. தாளிக்கு ரொட்டி ஓப்பன் காய்ஸ். இது எதுக்கா மம்மி? இது மசாலா போடு. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மசாலா போட்டுருவாங்க காய்ஸ். தாளிக்கிற பட்டியை மூடிலாம் வைக்கலாம் நம்ம, ஒன்றும் இல்லை. அது நல்ல பொருள், மூடி தான் வைக்கணும், இல்லைன்னா தூசி விழுந்துருமா.
வெங்காயம். நீங்கள் அதிரசம் காலி வண்டியில் இல்லையா? இல்லை இருக்கு. ஆ, ஏன் அதிரசம் சாப்பிட்றது இல்லை? ஒன்றா எடுத்துக்குவோம். ம், நேற்று எடுத்துக்கிட்டீங்களா? நேற்று நேற்று என்னென்ன சாப்பிட்டீங்க? நேற்று அதிரசம் மட்டும்தான் சாப்பிட்டேன், முறுக்கு சாப்பிடல. ம், ஏன் முறுக்கு இருக்கட்டும்னா? ஆமாம். அப்புறம் திடீர்னு ஒன்று திறந்து பார்த்துட்டு முறுக்கு காணும்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறது? ஒன்றே திட்டுவேன். ம் முறுக்கு எனக்கு வைக்காமல் தின்னிட்டு இருந்தேன்னா ஒன்றே திட்டுவேன். ம் தீபாவளிக்குள்ளது என்னென்ன மம்மி இருக்குது, என்னென்ன காலி ஆயிடுச்சு? அந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அல்வா மட்டும்தான் கொஞ்சம் இருக்கு. ஓ, ஸ்வீட் பாக்ஸ் வாங்கினதில்ல, அல்வா மட்டும் இருக்குது, மீதியெல்லாம் காலி ஆயிடுச்சு. இது குலோப் ஜாமுன் காலி ஆயிடுச்சு. ஆமாம். அப்புறம் இது அதிரசம் இருக்குது, முறுக்கு காலியாக போகுது. ஆமாம். இல்லை இது சோபனா பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ம், அது எல்லாம் அங்கேயே தானே இருக்கும். ஓ, இடுக்கி சோபனாவா? சோபனா நல்லா பண்ணாண்ணா, ஆ, நல்ல பிள்ளை. ஆ, எப்படி சொல்கிறீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஏன் அது விபூதி பட்டு அடிச்சிருக்கனாலயா? இல்லை, ஆ, அது அதோட இதுல தான் வருது எல்லாமே. அதோட வில் பவர். வில் பவர். ஆமாம், அதுக்கு என்ன அப்படி என்ன வில் பவர்? வில் பவர். அது வில் பவர்னா எதையும் நம்மளால முடியும்னு ஒரு நம்பிக்கை. அதால இல்லை மம்மி, ஹஸ்பண்ட் தான் சம்பாதிக்கிறாரு, அப்புறம் என்ன பணம் வருது, அப்புறம் எல்லாருக்கும் வில் பவர் இருக்கும். இது ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, இது ஒன்று சேர்ந்து தான் சம்பாதிக்குது. ஆ, அவர் லாட்டரி டிக்கெட் விற்கிறாரு, அங்கே இங்கே ஆஃபீஸுக்கு வேலை பார்க்குறாரு, ஏதோ ம் அந்த தேயிலை கம்பெனிலையும் ஏதோ வேலை பார்க்குறாரு. ம் இது அந்த கடை ஏதோ ஒரு கடை போட்டிருக்காங்க, ஆ, டூரிஸ்ட் வந்து வாங்குறது. ஓ ஓ, அந்த கடையில் போய் இங்கே சேல்ஸ் பண்ணுது. ஆ, இதோட விற்பவர் தான் அவருக்குமா வேஸ்ட்டு. ம் ம் இந்த அம்மா இதோட இதுக்கு எத்தனை பிள்ளைய மம்மி? ரெண்டு ஒரு பொண்ணு பையன் நல்ல பிள்ளைகளா இருக்குது, பிள்ளைகள் தங்கமான பிள்ளைகளா இருக்கு. ஆ, வீட்டு வேலையெல்லாம் அதிலே பார்த்துருக்குல்ல? வீட்டு வேலையெல்லாம் அதிலே பார்த்துருக்குல்ல? எல்லாம் பார்த்துருங்க, நல்ல ஹெல்ப் பார்த்து மலேசியா அந்த பொண்ணதே கூட்டிட்டு போணுச்சு. அது ஆ, பொண்ணுக்கு தான் எல்லாமே தெரியுது, ஆர்டர் பண்றது அவ்வளவு தெரியுது. ஓ, இதை விட பொண்ணுக்கு எல்லாமே தெரியுது. ம், அது இப்போ தானே படிக்கிற பிள்ளை. அம்மா வெளியே இருக்கு, நல்லா வந்துருவாங்க அவங்க குடும்பம். அது இப்போ தானே படிக்கிற பிள்ளை, அதனால நல்லா இருக்கு. அதனால சரி, நல்ல விவரமா தெரியுது. நல்ல விவரமா தெரியுது, நல்லா இருக்கு பார்க்கவும். ம், ஒல்லியா நல்லா ஏன் நம்ம தார்னேஷ்கே ஃபோனில் லைக் போடுறது தெரியுது. அவன் எந்த ஷார்ட்ஸாக இருந்தாலும் நம்மளோட ஷார்ட்ஸாக இருந்தால் லைக் போட்டுட்டு ஓடிடுறேன். ஆமா. அந்த மாதிரி அதுகளுக்கு விவரம், டிவி ஃபோனு இதிலெல்லாம் நல்லா விவரம் தெரியுது. அதே மாதிரி மம்மி இந்த பேய் படம் மலேசியா போயிருந்தப்போ சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணி ஆ அவங்களுக்கு அப்போ தான் சொன்னீங்க மலேசியா சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு, அது என்னைக்குடா இந்தியா சாப்பாடு வந்து சாப்பிடுன்னு சொல்லிச்சுன்னு சொன்னீங்கல்ல. ஆனால் அந்த பிள்ளைக்கு மட்டன் சிக்கன்லாம் ரொம்ப பிடிக்குமா. ம் மலேசியா போயிருக்கல, இது முருகனுக்காக தான் போணுச்சு இது. ம் ம் அதனால இது வந்து சாப்பிடக்கூடாதுமா அப்படின்னு இருந்துச்சான். அதனால அது வீட்டுக்கிட்டு பேசாமல் இருக்குது. ஓ, மலேசியாலலாம் இப்போ கோயில்னா ஒரு கோயில் தான் இருக்கு மம்மி. இப்போ நம்மளை மாதிரி மாரியம்மன் கோயில், வேலிங்கம்மன் கோயில் அதெல்லாம் இருக்காதா? நிறைய முருகன் கோயில் நிறைய இருக்கு. ஆ, என்னென்னமோ கோயில்லாம் இருக்கு. சிலோன்ல தான் கந்தாசிரமம் என்னமோ ஒரு கோயில் இருக்கு, கந்தாசிரமம் முதல் இருக்கு சிலோன்ல. ம், கந்தராசிரமம். ஆமா, அது பெரிய கோயில். ம், முருகன் கோயில் தான் மலேசியா இங்கே எல்லாம் இருக்கு நிறைய. ஓ, முருகன் தான் எல்லா இடத்துலையும் ஃபேமஸ். ஆமா, ஃபேமஸ். ஆமா, நம்ம ஊர்ல தான் கதிராமல் கோயில்னு சொல்லுவாங்க சிலோன்ல. ம், நம்ம ஊர்ல தான் விநாயகர், ஆமா, அப்புறம் மகாலட்சுமி, அம்மன் சாமிகள் இதெல்லாம். அங்கெல்லாம் முக்கால்வாசி முருகன் தான் இருக்காரு. முருகன் தான் இருக்கார். ம், முருகன் எல்லா ஊர்லேயும் ஃபேமஸ் ஆகிட்டாரு. ஆமா, நல்ல விழிப்பவர். எனக்கு அதை பார்த்தா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ம், அதுக்குமே கடவுள் நிறைய சோதனைகள். ஆனா அது இப்ப வந்து ஸ்கந்த சஷ்டி விரதம் பிடிக்குது. இப்ப ம், உப்பு இல்லாம சாப்பிடுது. ஓ, எல்லா சாப்பாடும் 7 நாள் உப்பு இல்லாம விரதம். ஆ, உப்பு இல்லாம சாப்பிடுது. இப்ப 7 நாள் கந்த சஷ்டி கவசம், இது கந்த சஷ்டி வருஷம். ஓ, 7 நாளும் உப்பு இல்லாம சாப்பிடுது. உப்பு இல்லாமல் சாப்பிட்டா அந்த பலன் வருமா மாமி? ஆமா, அந்த பலன் நம்ம அது நினைச்சோம்னா கண்டிப்பா கிடைக்கும். ம், இப்போ என்னென்னவோ விரதம் அதெல்லாம் இல்லாம உலகம் இருக்கு, நீ வேற. இல்லை மம்மி, இப்போ சொல்கிறாங்கல்ல, இப்போ லட்சுமி விரதம், ஏகாதசி விரதம், அந்த விரதம் இந்த விரதம் சொல்கிறாங்கல்ல. லேடிஸ் நிறைய பேர் விரதம் இருக்காங்க, ஜென்ஸ் இருக்க முடியாத வேலைக்கு போகிறாங்க. லேடிஸ் நிறைய பேர் விரதம் இருக்காங்க. ஆனால் விரதத்திற்கு பலன் வந்து கிடைக்குமா? பலன் கிடைக்கும். ம்,
தெய்வம் யார் ஏமாத்தினாலும் தெய்வம் ஏமாத்துறது. அப்போ எல்லாருமே இதுவா விரதமாக இருக்கலாம்ல, முக்கால்வாசி இருக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களால இருக்க முடியாதா? முடியாது. ஆமா. இப்ப என்ன இப்போ எல்லாம் இருக்க முடியாது. முன்னாடி எல்லாம் இருந்தேன், இப்போ எல்லாம் என்ன இருக்க முடியாது. ஓ, அவங்களுக்கு என்ன செட் ஆகுதோ அந்த விரதம். கார்த்திகை விரதம்னு வருது, விரதம் மாசம் நிறைய விரதம் வருது. ஏகாதசி விரதம், அப்புறம் லட்சுமி விரதம். ஏகாதசி விரதம் எல்லாம் இருந்தோம்னா அவ்வளவு புண்ணியம். ஏகாதசி தான் விரதத்திலே ரொம்ப இருக்கு. அப்படியா? அது பெருமாளுக்கு உள்ளதானே? பெருமாளுக்கு விரதத்திலே ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் ஏகாதசி இது. ஓ, அப்ப இது இருக்கிறத இடுக்கி இருக்கிறதெல்லாம் இடுக்கி இப்ப வேறதான் இருக்குன்னு சொன்னீங்களே, அது சஷ்டி முருகனுக்காக. முருகனுக்கா? அது அப்படி இருந்ததுக்கு நிறைய ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய டெவலப்மெண்ட் ஆயிடுச்சான். அதனாலதான் திருப்பி இருக்கு. ஓ, நிறைய எனக்கு கடவுள். எப்படி காலையில மதியம் நைட்டு 3 வேளையுமே உப்பு இல்லாம சாப்பிடுவாங்களா? அது இப்படி சமைக்கையில உப்பு இல்லாம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு உப்பு போட்டு அவங்களுக்கு எடுத்து வைக்குது. வேற ஒண்ணும் இல்ல. அவ முழுசா வெந்திருக்காதுல்ல. இப்ப நீங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி போடாம வெந்த உடனே இதை இதுக்கு எடுத்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு கடைசியா போட்டு இறக்குது. கடைசியா போட்டு அது நல்ல டெக்னிக்ல. ஆமா. இப்ப எப்பவா இருந்தாலும் சாம்பாரா இருந்தாலும் கடைசியா உப்பு போட்டு இறக்கலாமே, உப்பு கரைஞ்சிருது தானே. இப்போ வேற யாருக்கும் இருக்காது. மலேசியாவே ஒத்தியா போயிட்டு இருந்துச்சு, நம்ம போமா? அதே நான் போனா யோசிச்சு பாரு, பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு வந்துருச்சு. ஹஸ்பண்ட் சும்மா அவரே அதை கேட்டுதான் எல்லாம் செய்வாரு. அவர் பார்க்கதான் முரட்டை மாதிரி இருக்காரு. அது சொல்றதுதான் கேட்பாரு, அது கேட்டுதான் செய்வாரு. வீட்டுல கேட்டு செய்யறது நல்லது. ஆமா, நல்ல குடும்பம், நல்லா வந்துருவாங்க. பசங்க 2 பேரும் சூப்பர். பையன் அவன் நல்லா படிப்பேன். பையன் காலேஜ் போறேன். இந்த பொண்ணு +2 வரணும். காலேஜ் எங்க இடுக்கிலேவா? இடுக்கிலே. ஆமா, கேரளா தான். அங்கெல்லாம் ஃபீஸ் எப்படி இருக்கும் தெரியல, ஃபீஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா காலேஜ் போறேன். ஆனா எப்படியும் இந்த அளவுக்கு அழகிட்டா இல்ல, அவங்க எல்லாம் ஃபேமிலி நல்லா வந்துருவாங்க. நகை நட்டுலாம் இப்ப அது இல்ல, ஆனா வாங்கிடும். என்ன விலை வித்தாலும் வாங்கிடும். அது அதோட வாழ்க்கையில பின்தங்கள் கிடையாது. முன்னாடி போறது மட்டும்தான். புருஷன் கொஞ்சம் அசம்பந்தம் பிடிச்ச மாதிரிதான். அதுதான் நல்ல இது. அதனாலதான் இந்த வீடியோ போடவே ஆரம்பிச்சிருக்கோம். வீடியோ போடவே அது ஆரம்பிச்சிருக்காமா. வீடியோவுமே நம்மள மாதிரி ஈஸியாவெல்லாம் அது போடல. அது கஷ்டப்பட்டு அந்த இதுல அந்த பனியில போய் பனி எல்லாம் வெளியே கொண்டு போய் எடுத்து கஷ்டப்பட்டு எடுத்து அது நீ பண்ற பாரு. அது என்ன பண்ற, எடிட் பண்றது. எடிட் பண்ணி காருக்குள்ள உட்காந்து வீட்டுக்குள்ள உட்காந்து எடிட் பண்ணா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பண்றதெல்லாம் கேட்குமா? அவங்க வீடு பக்கம் பக்கம் இல்ல, நம்ம வீடு மாதிரி பெருசு இல்லையே. இந்த இது மாதிரி ஒண்ணு, அதுக்கு அடுத்ததே ஒரு வீடு, ஒரு செவர்ல அடுத்த வீடு அப்படிதான் இருக்கு அவங்க வீட்டுல. அப்ப அவங்க பண்றதெல்லாம் கேக்குமா? இங்க வீட்டுல எடிட் பண்ணாதனால காருக்குள்ள உட்காந்து எடிட் பண்ணுமா. காரையும் இப்ப மழை பெய்யுதுன்னு இவர் வேற எங்கிட்ட வெடி வெடிக்கிறாரு, வேற எங்கிட்ட கொண்டு போய் போட்டாரா. அது புருஷன் வெடி வெடிக்குதுன்னு. இப்ப தீபாவளிக்கு வெடி வெடிக்கிறாரு கார்ல எதுவும் பண்றோம்னு எங்கிட்ட கொண்டு போய் கொஞ்சம் தூரத்துல போட்டாரா. இப்ப அது சொல்லுது, நான் காரையும் வெளியே அங்கிட்டு கொண்டு போய் போட்டாரு. இப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்றேன், டேம் கிட்ட போய் அங்க கொண்டு போய் எடிட் பண்ணி கொண்டாருமா. அது வேலைக்கு போகுது இல்ல, கடை வச்சிருக்கல அந்த டேம் கிட்ட. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுது. நம்மள மாதிரி ஈஸியா எல்லாம் போடல. வீடியோ ஒண்ணு அப்லோட் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ணுது. வாய்ஸ் ஓவர் அப்புறம் தான் கொடுக்குது. வீடியோ எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் வாய்ஸ் ஓவர். எல்லா ஷார்ட்ஸுக்குமே அப்படித்தான் கொடுக்குது. இப்ப சமைக்கிறது மட்டும் எடுக்கிறது, அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குது. அந்த பொண்ணு ஹார்ட் ஒர்க் ரொம்ப. வாய்ஸ் ஓவர் அப்புறம் கொடுக்கறது மம்மி. அதுல என்ன ஒரு டிராபேக்னா, இப்போ 1/2 மணி நேரம் வீடியோன்னு வச்சுங்க, 1/2 மணி நேரமும் நம்ம தொடர்ச்சியா பேச முடியாது. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் பேச முடியும். 1/2 மணி நேரம்னா நேரம் கூட கூட தொடர்ச்சியா பேசுறது கொஞ்சம் நம்மளுக்கு எச்சியை முழுங்கி பேசணும். ஆமா, டிராபேக் வந்துடும். ஒன்று நிறுத்தி பேசணும். அப்படி இல்லைன்னா நம்ம தொடர்ச்சியாக பேசுறதுங்கிறது நடக்காத விஷயம். ஒரு 1/4 மணி நேரம் பேசலாம். இப்போ நம்ம ஒரு மைக்லேயே ஒரு தொடர்ச்சியாக ஒரு 1/4 மணி நேரம் தான் பேச முடியும். அதுக்கப்புறம் ஒரு எச்சி லைட்டாக முழுங்கிட்டு ஒரு சின்ன ஸ்டெப்பு
ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் அடுத்து கண்டினியூட்டியாக திரும்ப பேச முடியும். ஓ, அந்த மாதிரி அதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து போடுது வீடியோ. ஆனா அதுக்கு பரவாயில்ல, அது போடுறதுக்கு தகுந்த லைக் எல்லாம் வரல. அதுக்கு இந்த இது மாதிரி எல்லாம் வரல, பைலட் பவி மாதிரி எல்லாம் இல்ல. பைலட் பவி ஐயோ, அதுக்கு பைலட் பவி சண்டை அடிச்சுக்கலாமே போடுதுங்க. சண்டை அடிச்சுட்டு போடுறதுனால எல்லாரும் விரும்புறாங்க. அடுத்த குடும்பத்தில் சண்டை தமாசுக்கு தூக்கி போடுறேன். ஆமா, தமாசுக்கு தூக்கி போடுறேன். தமாசுக்கு ரெண்டா அடிச்சுக்கிற மாதிரி போடுறதுனால தான் அதுகளுக்கு நல்ல ரீச்சே வருது. நல்ல ஃப்ராடு குடும்பமா இருக்காங்க பைலட் பவி. இந்த ஹோட்டல் கடையில பாத்தீங்கன்னா கூட்டம் அவ்வளவு தம்மமா அவங்களுக்கு கூட்டம். அவன் பெருசா முகத்தை இப்படி தொங்க வச்சுக்கிட்டு நேற்று வீடியோ போட்டிருக்கேன். முகத்தை இப்படி தொங்க வச்சுக்கிட்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல் நஷ்டம் தான். அவன் பொண்டாட்டியும் அதோட ஒத்து சேர்ந்து பேசுறான். இவர் வந்து நைட்டு சூசைட் பண்ணிக்கணும், நம்மளால வாழ முடியாது, ரொம்ப நட்டமாகுது. ஒரு நாளைக்கு 3000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கி போடுறாங்களாம். சரி, மளிகை கடைக்கு, எந்த கடைக்கு, ஹோட்டல் கடைக்கு. ஆனா அதுல ஒரு பைசா கூட எடுக்க முடியலைங்கிறேன். எப்படி சிக்கன் ரைஸ் இருக்கா, எல்லாமே இருக்கா, மட்டன் குழம்பு, அப்புறம் தான் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு போவீங்களே. எல்லாம் என்ன விலை விற்கிறாங்க, ஒன்னும் லாபம் இல்லைங்கிறேன் பரதேசி. இது ஒரு சிக்கன் ரைஸ் 100 ரூபா. ஆமா, அதுவும் இத்தனோண்டு குவான்டிட்டி. ஆமா, பிரியாணி எல்லாமே போடுறானா, சிக்கன் ரைஸ் பிரியாணி எல்லாமே போடுறானா. பொண்டாட்டி அழகா செட்டி விட்டாச்சு மாரி உட்கார்ந்துருக்கா வீட்டுல, செயினை போட்டுக்கிட்டு. புது ட்ரெஸ் பரதேசி மாரி இருந்தவரை செயினை போட்டு, புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு செயினை போட்டுக்கிட்டேன். ஆமா, அவன் அப்படியே இதுங்கிறேன். அவனுக்கு லைட் போட்டுருக்கேன். வீடு யூடியூப்னால வீடு இவ்வளவு பெருசு கட்டியிருக்க. அப்புறம் கடை வச்சதே அவன் யூடியூப்னாலதான். இப்ப என்ன வருமானம் இல்லைங்கிறேன். வருமானம் இல்லைங்கிறேன். அது கமெண்ட்ல இல்ல, கமெண்ட்ல எல்லாம் நல்லா சொல்லிடுதுங்க. நான் தான் உங்க கடைக்கு வந்து பார்த்தேன், உங்க கடையில உட்கார கூட இடம் இல்ல, அவ்வளவு கூட்டம் இருக்கு, நீங்க என்ன ஒன்னும் வருமானம் இல்லைங்கிறீங்க, எல்லாம் போய் சொல்றீங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிச்சு. கமெண்ட்ல கரெக்டா, நான் கமெண்ட் எப்பவுமே பார்ப்பேன், யார் யார் என்ன கமெண்ட் போட்டிருக்காங்க. ஓ, அந்த ஹேபிட் இருக்கு உங்களுக்கு. கமெண்ட் பார்த்தாதான் நமக்கு புரியும் அதோட உண்மையான தத்துவம். நமக்கு தெரியாது, எதை பார்த்தாலும் கமெண்ட் பார்ப்பேன். ஒன்னொன்னு நமக்கு வீடியோ புரியாது, கமெண்ட் பார்த்தாதான் புரியும். ஆமா, வீடியோ ஒன்னொன்னு புரியாது. அதனால கமெண்ட்ல பார்த்தேன், ஏன் இப்படி போய் சொல்றீங்க, நான் தான் கடைக்கு வந்து பார்த்தேன் அவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு. அவன் கடைசி ஒழுகிறேன், நஷ்டம் ஆகி போச்சு. நானும் என் அந்த பொண்ணு சொல்லுது, அவர் நான் ஏன் ஒரு நாள் நைட்டு கஷ்டமாகுது, என்னால ஒன்றும் பண்ண முடியாது இருக்கு, நான் சாக போறேன், நான் இன்னைக்கு சாக போறேன்னு சொல்லி வீட்டுல சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு. அதாவது அவர் இருந்துச்சா நான் என்ன பண்ணுவேன், அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுது. அவனா ஜாகிரவன். ஆமா, அவங்க குடும்பத்துக்கு பொறுப்பா இருக்கேன். ஆமா, இல்ல அவன் காலி பையில செய்ய 2 பேரும் பொறுப்பா இருக்கேன். காலி பையனை எப்படி சொல்றீங்க? ஃபேஸ் கட் வச்சு பார்த்தாவே தெரியுதுல்ல. ஒவ்வொருத்தக மூஞ்சியை பார்த்தா காட்டா மாதிரி இருக்கேன், ஆனா மனசு இலகின மனசா இருக்கும். இல்ல அவன் காலி பையன் மாதிரி தான் இருக்கேன். ஒருத்தக பார்த்தா இலகுன மூஞ்சி சாஃப்டா இருக்கும், ஆனா உள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு குடுறோம். எவனாவது இப்படி பொண்டாட்டி அடிச்சு இப்படி எல்லாம் துன்புறுத்தி எல்லாம் வீடியோ போடுவானா? ஏன் அதுலதான் அந்த மாதிரி போட்டனாலதான் இப்ப நீங்க பண்ணக்கூடாது. இல்ல மம்மி, வன்முறை எப்பவுமே செய்யக்கூடாது. இல்ல மம்மி, நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப அவன் நார்மலா ஒரு வேலைக்கு போறான்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 ரூபா 30 ரூபா சம்பாதிக்கிறேன், அதை வச்சு சம்பாதிச்சு அவன் நேரத்துக்கு அந்த வீடு கட்டிருக்க முடியுமா? பொண்டாட்டியை டச் பண்ணாம இப்ப இந்த மாதிரி எல்லாம் போடாம போட்டிருந்தாங்கன்னா 20-30 ரூபாய்க்கு வயிறு சோறு தான் சாப்பிட்டுருக்கலாம். சரியா? வீடு கட்டியிருக்க முடியாது, கடை வச்சிருக்க முடியாது. அவங்க எந்த அளவுக்கு முன்னேற்றம்னா என்ன காரணம்னா, அவங்க இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி போடுறதுனால. நீங்க சொல்றீங்க ஓ, அதுல வேற இன்கம் இருக்குல்ல, ஹோட்டல் கடை, அப்புறம் இன்னொன்னு 3 பிசினஸ் பண்றா. ஓ, அப்போ போய் தான் சொல்றா வருமானம் எல்லாத்துலயும் வருமானம் இருக்கும். சாரிக்கு ஆர்டர் பண்ண சொல்ற, ஒரு நம்பர் கொடுத்து, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து. ஆனா என்னதான் வருமானம் இல்லைனாலும் ஒரு சிலர் சொல்லுவாலுமே, எதை கேட்டாலும் வருமானமே இல்ல, எதை கேட்டாலும் எல்லாம் இந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. அழகா வீடியோ எடிட் பண்ணி ஏத்துறது வைக்கிறது. ஓ ஆமா, ஆரம்பத்துல இருந்தே அவனா தான் இருக்கு. நல்ல பணம் இல்லைன்னு சொல்ல மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல எவ்வளவு இருந்தாலும் இல்லைன்னு மட்டும் சொல்ல மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரு சிலர் அப்படித்தானே சொல்லுவாங்க, பணக்காரங்க
பணமே இல்லை, ஆமா என்கிட்ட காசு இல்லைடா போடா அப்படிம்பிங்க. ஆமா. அது அவங்களுக்கு ராசியாக இருக்குன்னு அந்த மாதிரி சொல்கிறாங்களா? ஆனா அப்படி சொல்லக்கூடாது பாக்க, அவன் பணம் இல்லை இல்லைன்னு நல்லா சொல்றேன். பொண்டாட்டி கடன் வாங்கி தான் எல்லாம் பண்றான், கடன் வாங்கி தான் பண்றான் அப்படிங்கிற. ஆமா, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்க குடும்பமே. புள்ள நல்லதுக்குள்ள படிக்கிறதுக்கு அந்த பையனை பார்த்தீங்கன்னா பரதேசி மாதிரி இருக்கேன், பிறந்திருக்க பையன். அவனை நல்லா வச்சுக்கல. இவங்க 2 பேரும் மேக்கப் பண்ணிட்டு நல்லா தெரியுறா. இவங்க வீடியோ போடணும்ல, அதுக்கா பொண்டாட்டி லிப்டுக்குன்னா ஆடுறது இருந்ததுன்னா ஆடுறது. அப்ப இல்லாம சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நைட்டு வீட்டுக்குள்ள தானே ஆடி விட்டு அதை வீடியோ எடுத்து போடுறா. என்ன ஆட்டம் போடுறது பவி. அதான் தரம் தெரியல, வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரிலாம் ஆடிட்டு போடுது. தரம் கெட்டு போயிரும்னு தெரியல. நம்மளோட இமேஜை கெடுத்து கூடாது. ஆமா ஆமா. என்னை மக்கள் இப்படிதான் மனசுல நினைச்சு வச்சிருக்காங்க. இந்த எனக்கு சொல்ற நீங்க சொல்றதுலாம் உண்மைதான் அப்படின்னு. அப்படி நம்மளோட இமேஜை நம்ம கெடுத்துக்க கூடாது. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாமா? நமக்கு எந்த மாதிரி இருக்கிறோம், வந்தா வரட்டும், வராட்டி போட்டோம் அப்படின்னு. வரணும்னு நினைச்சா கடவுள் எந்த விதத்துலயாவது கொடுத்துருவாரு. ஆமா, என்னைக்கா இருந்தாலும் நம்ம ஆனஸ்டா இருக்கணும். அப்ப நம்ம என்னைக்கா ஒரு நாள் வர முடியும். இந்த இதெல்லாம் பண்ணிட்டு கூடாது, குறவு வீடு மாதிரி பண்றாரு. உருளைக்கிழங்கு வந்துருச்சு காய். வினோத் சீதாவெல்லாம் பாரு, பண்பா குடும்பமா நல்லா பண்றாரு. வினோத் சங்கீதா, வினோத் சீதாவெல்லாம் அவங்க வீட்டு எல்லாம் நல்லா இருக்கு. அம்மா அப்பா கூப்பிட்டு போறாங்க, கூப்பிட்டு வராங்க, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போறாங்க, தீபாவளிக்கு எடுக்கிறாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு பண்பா. ஆமா, யாருமே முன்னேற்றம் நம்ம இன்னொருத்தர் ஹெல்ப் பண்றது நல்லது தானே. இந்த மாதிரி முன்னேற்றம் எல்லாம் இல்லையா? அடிச்சு புடிச்சுக்கிட்டு முன்னேற்றம் இப்படின்னா இப்படியா? பொண்டாடி தண்ணிக்குள்ள தள்ளி விடுறேன். அது ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஏதாவது ஆபத்துல. ஆமா ஆமா, வீடியோக்கு ஆகட்டும். ஆனால் ரெண்டுமே அண்டர்ஸ்டாண்டிங்காக சண்டை அடிச்சுக்கிட்டு போட்டாலும் நம்மளுக்கு காசு வரணும்னு போடுதுங்க. அதில் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது, காசு வரணுங்கிறதுல. அது நம்ம ஜவுளியமாக இருக்க முடியும்னு நல்லா நினைக்குது. அதனால தான் வேண்டிய கிடக்கு. ஜுஜி வீடு மாதிரில இருக்கா. கழுத்துல இருக்கு அத்தனை பவுனுக்கு செயின் போட்டிருக்கு, 5-6 பவுன் செயின் போட்டிருக்கு கழுத்துல. ஒண்ணு கூட இல்லாம இருந்தவங்க எல்லாம் யூடியூப்ல தான். ஆமா, குடிசை வீட்டுல இருந்தவங்க இப்படிதான் யூடியூப் என்னன்னே தெரியாத அளவுக்கு இருந்தவன் பவி. இதெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நகையெல்லாம் நிறைய வாங்கி பெரிய இந்த ஆர்ஆர் பிரியாணி அளவுக்கு வந்துடுவேன் இருக்கு. நல்ல டெவலப்மெண்ட். எல்லாம் வெளிநாடெல்லாம் கூட வச்சுடுவேன். ஹோட்டல் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சுன்னா நல்லா அரக்கை மாதிரி யோசிக்கிறேன். அதெல்லாம் அரக்கை மாதிரி இருக்கேன். ஃபேஸ் கட்டா. சாதம் வந்துருச்சா மம்மி? ஆனா அவன் குடும்பத்துக்கு நல்லவன்ப்பா. சாதம் வந்துடுச்சு, உருளைக்கிழங்கு வந்துடுச்சு. அவன் குடும்பத்துக்கு அவன் நல்லவன் தான். எதிரிகளுக்கு பாடாது அவன், நம்மள மாதிரி அடுத்தவங்களுக்கு. எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியாதுல்ல மம்மி. சரி, சமைச்சிட்டு பார்க்கலாமா? சமைச்சிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சுட சுட தோசை. எனக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன், மாவு சுடணும். தொட்டுக்க வந்து சட்னி, தேங்காய் சட்னி. மதியத்துக்கு எனக்கு லெமன் சாதம், ஒயிட் ரைஸ் வடிச்சிருக்கேன், கொஞ்சம் போல் எனக்கு வச்சுருக்கேன் ஒயிட் ரைஸ். அப்புறம் வந்து கத்திரிக்காய் மசாலா, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசாலா வறுவல். இதுதான் ஃப்ரெண்ட்ஸு. டீ போட்டு வச்சுருக்கேன், இந்த டீ போட்டு வச்சுருக்கேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.